ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 602. இங்கு பூமி தேவி ஆனவள் கூறும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பூமி எப்படி தன்னை வெற்றி கொள்ள விரும்பிய பல அரசர்களின் மதி ஈனத்தை பற்றி குறிப்பிட்டு உள்ளாள் என்பது பற்றி இந்த பகுதி விவரிக்கின்றது. கலியுகம் குற்றங்கள் நிறைந்ததாக இருப்பினும் பகவான் ஸ்ரீஹரியின் திருநாமத்தை துதித்து போற்றும் முறையானது எப்படி அந்த குற்றங்களை எல்லாம் அழித்து விடுகின்றது என்பதை இது விவரிக்கின்றது. உண்மையில் மரணத்தின் விளையாட்டு பொருட்களாக உள்ள பெரிய அரசர்கள் 5 புலன்கள் மற்றும் மனது ஆகிய 6 உட்புற எதிரிகளை வென்று பிறகு பூமியையும் அதன் சமுத்திரங்களையும் வென்றுவிட வேண்டும் என்ற கற்பனையில் சஞ்சரிக்கின்றார்கள். கடந்த காலத்தில் இத்தகைய சக்தி வாய்ந்த அரசர்களும் சக்கரவர்த்திகளும் இறுதியில் இந்த கிரகத்தை விட்டுவிட்டு வேறு எங்கோ சென்று விட்டது போலவே இவர்களும் அவ்வாறு சென்றுதான் ஆக வேண்டும் என்று எண்ணிய பூமி தேவி அவர்களுடைய பொய்யான எதிர்பார்ப்புகளைக் கண்டு சிரிக்கின்றாள். மேலும் உண்மையில் வெற்றி கொள்ள முடியாததும் இறுதியில் கைவிட வேண்டியதுமான பூமியையோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ ஆக்கிரமித்த பிறகு தந்தைகளும் மகன்களும் சகோதரர்களும் நண்பர்களும் உறவினர்களும் அதை குறித்து சண்டை இடுவதை பார்த்து பூமி தேவி புன்னகை செய்கின்றாள். இந்த விதமாக உலக சாதனைகள் எல்லாம் தற்காலிகமானவை என்ற உணர்வு துறவு மனப்பான்மைக்கு வழி அமைக்க வேண்டும் என்ற முடிவுக்குத்தான் வரலாற்று ஆராய்ச்சி அழைத்துச் செல்கின்றது. முடிவாக அமங்கலத்தை முற்றிலும் அழித்து விடுவதான பகவானின் தூய பக்தியே எந்த ஒரு ஜீவராசிக்கும் வாழ்வின் மிக உயர்ந்த லட்சியமாகும். சத்திய யுகத்தில் மதமானது உண்மை, கருணை, தவம், தானம் ஆகிய அந்த 4 கால்களை கொண்டு முழுமை பெற்று விளங்கியது. அடுத்தடுத்து வந்த ஒவ்வொரு யுகத்திலும் மதத்தின் இந்த குணங்கள் ஒவ்வொன்றாக குறைந்து வருகின்றன. கலியுகத்தில் ஒரு கால் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. கலியுகத்தின் முன்னேற்றத்தால் இறுதியில் அந்த ஒரு காலும் இல்லாமல் போய்விடும். சத்திய யுகத்தில் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கின்றது. திரேதா யுகத்தில் ரஜோகுணம் மேலோங்கி இருக்கின்றது. துவாபர யுகத்தில் ரஜோ மற்றும் தமோ குணங்கள் மேலோங்கி இருக்கின்றன. ஆனால் கலியுகத்திலோ தமோ குணம் மட்டுமே மேலோங்கி இருக்கின்றது. கலியுகத்தில் நாஸ்திகம், சிறுபிள்ளைத்தனம் மற்றும் பால் உறுப்புகளிலும் வயிற்றிலும் உள்ள பிடிமானம் ஆகியவை தெளிவாக புலப்படுகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருநாம மகிமையை பாடுவதாலும் அவரிடம் சரண் அடைவதாலுமே பந்தத்தில் இருந்து விடுபட்டு பரம கதியை சுலபமாக அடைய முடியும் என்ற போதிலும் கலியின் ஆதிக்கத்தினால் களங்கம் அடைந்து இருக்கும் ஜீவராசிகள் பரமபுருஷராகிய ஸ்ரீஹரியை வழிபடுவது கிடையாது. ஆனால் பரமபுருஷர் எப்படியாவது பந்தப்பட்ட ஆத்மாக்களின் இதயங்களில் தோன்றுவார். ஆனால் இந்த கலியுகத்திற்கே உரித்தான இடம், காலம், சுரூபம் ஆகியவற்றின் எல்லா குற்றங்களும் அழிக்கப்பட்டுவிடும். கலியுகம் கடல் அளவு குற்றங்கள் உடையது என்றாலும் அதன் இடம் ஒரே ஒரு மிகச்சிறந்த குணம் இருக்கின்றது. கிருஷ்ணா என்ற திருநாமத்தை செவிப்பதாலேயே ஒருவனால் பௌதிக சகவாசத்தில் இருந்து விடுபட்டு பரம சத்தியத்தை அடைய முடியும். சத்திய யுகத்தில் தியானத்தினாலும், திரேதா யுகத்தில் யஜ்ஞத்தினாலும், துவாபர யுகத்தில் ஆலய வழிபாட்டினாலும் அடையப்பட்ட அனைத்தையும் இந்த கலியுகத்தில் ஹரி கீர்த்தனம் என்ற எளிய முறையினாலேயே சுலபமாக அடைந்துவிட முடியும். சில வியாசதேவரின் மகன் ஆகிய
சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறினார், இந்த பூமியைச் சேர்ந்த அரசர்கள் தன்னை வெல்ல கடுமையாக முயற்சிப்பதைக் கண்ட முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பூமாதேவி தனக்குள் சிரித்து கொண்டாள். மரணத்தின் கைகளில் விளையாட்டு பொருட்களாக உள்ள இந்த அரசர்கள் என்னை வெல்ல விரும்புவதை சற்று கவனியுங்கள் என அவள் கூறினாள். மனிதர்களை ஆளும் பெரிய அரசர்களும் கற்று அறிந்தவர்களும் கூட பௌதிக காமத்தால் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் சந்திக்கின்றார்கள். இந்த ஜட உடல் நீர் குமிழிகளைப் போன்று மறைந்துவிடக்கூடியது என்ற போதிலும் காமத்தால் தூண்டப்படும் இந்த அரசர்கள் சரீரம் என்று அழைக்கப்படும் இந்த உயிர் அற்ற சதை பிண்டத்தில் அதிக எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வைக்கின்றார்கள். மேலும் அரசர்களும் அரசியல்வாதிகளும் பின்வருமாறு நினைக்கின்றார்கள். முதலில் நான் எனது புலன்களையும் மனதையும் வெற்றி கொள்வேன். பிறகு நான் எனது முதல் அமைச்சர்களை அடக்குவேன். பிறகு எனது வழியில் முட்களாக உள்ள எனது ஆலோசகர்கள், பிரஜைகள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் யானை காப்பாளர்கள் ஆகியோரை நான் தொலைத்து விடுவேன். இவ்விதமாக படிப்படியாக பூமி தேவி முழுவதையும் நான் கைப்பற்றி விடுவேன். இந்த தலைவர்களின் இதயங்கள் பெரும் எதிர்பார்ப்புகளினால் கட்டப்பட்டு இருப்பதால் அருகில் மரணம் காத்து இருப்பதை அவர்கள் காண தவறி விடுகின்றார்கள். உறுதி படைத்த அரசியல்வாதிகள், சர்வாதிகாரிகள், இராணுவ தலைவர்கள் ஆகியோர் உயர்ந்த வல்லமையை பெறும் பேராசையில் தன் அடக்கத்துடன் கடும் தவங்களையும் தியாகங்களையும் மேற்கொள்கின்றார்கள். பிறகு அவர்கள் கடல், நிலம், காற்று, ஆகாயம் ஆகியவற்றை அடக்கியாள கடுமையாக போராடுகின்றார்கள். இந்த உலகில் பிறப்பும் இறப்பும் முதுமையும் நோயும் தவிர்க்கப்பட முடியாதவை என்பதால் அரசியல்வாதிகளும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் விரைவில் மரணம் அடைந்து விடுவார்கள் என்ற போதிலும் அவர்கள் தோன்றி மறையும் புகழுக்காக வெறித்தனமாக போராட்டத்தில் பிடிவாதமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது பூமி தேவி மேலும் கூறினாள், பூமியாகிய எனது மேற்பரப்பில் உள்ள எல்லா நிலப்பகுதிகளையும் வென்ற பிறகு கர்வம் பிடித்த இந்த அரசர்கள் சமுத்திரத்தை வெற்றி கொள்ள பலவந்தமாக அதற்குள் பிரவேசிக்கின்றார்கள். அரசில் சுயநலத்தை நோக்கமாக கொண்ட அவர்களுடைய தன் அடக்கத்தினால் என்ன பயன்? தன் அடக்கத்தின் உண்மையான இலக்கு ஆன்மீக முக்தி பெறுதல் ஆகும். குரு சிரேஷ்டரே, பூமி பின்வருமாறு மேலும் தொடர்ந்து கூறினாள், கடந்த காலத்தில் பெரும் பலசாலிகளும் அவர்களது வம்சத்தவர்களும் நிராதரவாக இந்த பூமிக்கு வந்தது போன்று இந்த பூமியை விட்டுவிட்டு சென்று உள்ளார்கள் என்ற போதிலும் முட்டாள் மனிதர்கள் என்னை வெல்ல இன்றும் முயன்று வருகின்றார்கள் என்றாள் அவள். மேலும் பூமி தேவி கூறினாள், என்னை வெற்றி கொள்ளும் பொருட்டு பௌதிகவாதிகள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிடுகின்றார்கள். அவர்களுடைய மனங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் தீவிரமாக முனைந்து இருப்பதால் தந்தைகள் மகன்களை எதிர்க்கின்றார்கள். சகோதரர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிடுகின்றார்கள். அரசியல் தலைவர்கள் கூறுகின்றார்கள், ஓ மூடனே, இந்த நிலமெல்லாம் என்னுடையது, உன் உடையது கிடையாது என கூறி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு மடிகின்றார்கள். இந்த உலகில் எண்ணற்ற கருத்து வேறுபாடுகளை விளைவிக்கும் பௌதிகமான அரசியல் மனோபாவத்தை இந்த ஸ்லோகம் தெளிவாக விவரிக்கின்றது. உதாரணமாக, ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த மொழி பெயர்ப்பை நாம் தயாரித்து கொண்டு இருக்கும் இந்த சமயத்தில் மிகச்சிறிய பால்கலேண்ட் தீவுகளுக்காக பிரிட்டிஷ் இராணுவமும் அர்ஜென்டினா இராணுவமும் கசப்பாக சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். உண்மை என்னவென்றால், பரமபுருஷரே எல்லா நிலங்களுக்கும் உரிமையாளர். இறை உணர்வு உள்ள ஒரு உலகில் கூட அரசியல் ஆதிக்க எல்லைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால்
அத்தகைய ஒரு இறை உணர்வு உள்ள சூழ்நிலையில் அரசியல் கெடுபிடி நிலைகள் மிக மிக தளர்த்தப்பட்ட நிலையில் இருக்கின்றன. எல்லா தேசத்து மக்களும் ஒருவரை ஒருவர் வரவேற்று அமைதியுடன் வாழ்வதற்குரிய அவர் உரிமையை மதித்து நடந்து கொள்கின்றார்கள். இப்பொழுது பூமி தேவி மேலும் கூறினாள், அரசர்களான பிருத்து, புரூரவஸ், காதி, நகூசன், பரதன், கார்த்த வீரிய அர்ஜுனர், மாந்தாதா, சகரர், ராமர், கட்வாங்கர், துந்துகா, ரகு, திருணபிந்து, யயாதி, சர்யாதி, சந்தனு, கயன், பகீரதன், குமுல யாஸ்வன், ககுத்சவன், நைசதன், நிருகன், ஹிரண்யகசிபு, விருத்திரன், முழு உலகையும் துயரத்தில் ஆழ்த்திய ராவணன், நமுச்சி, சம்பரன், பௌமன், இரண்யாக்ஷன், தாரகன் மற்றும் பிறர் மீது பெரும் சக்தி வாய்ந்த ஆதிக்கத்தை செலுத்திய வேறு பல அரசர்களும் அசுரர்களும் பூரண அறிவையும் வீரத்தையும் பெற்று இருந்ததுடன் அனைவரையும் வெல்லக்கூடியவர்களாகவும் யாராலும் வெல்ல முடியாதவர்களாகவும் இருந்தார்கள். ஆயினும் சர்வசக்தி படைத்த அரசே, என்னை அடையும் தீவிர முயற்சியில் அவர்கள் தங்களுடைய வாழ்வை கழித்த போதிலும் அந்த அரசர்கள் காலத்தின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாகவே இருந்தார்கள். அந்த காலம் அவர்களை வெறும் சரித்திர குறிப்புகளாக குறைத்துவிட்டன. அவர்கள் ஒருவராலும் ஆட்சியை நிரந்தரமாக நிலை நாட்ட முடிய கிடையாது. சீதர சுவாமியின் கருத்துப்படி இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ராமர் என்ற மன்னர் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான ராமச்சந்திரர் கிடையாது. ஆனால் பிருத்து மகாராஜன் பரமபுருஷரின் ஓர் அவதாரமாக அறியப்படுகின்றார். அவர் ஒரு மண் உலக அரசரின் குணாதிசயங்களை முழுமையாக வெளிப்படுத்தி உலகின் மீது உள்ள தமது உரிமையை நிலைநாட்டினார். ஆனால் பிருத்து மகாராஜனை போன்ற ஒரு புண்ணிய அரசர் பரம புருஷரின் சார்பாக பூமியை கட்டுப்படுத்துகின்றார். ஆனால் இரண்யகசிபு அல்லது ராவணனை போன்ற ஒரு அசுரன் தன் சொந்த புலன் நுகர்வுக்காக பூமியை துஷ்பிரயோகம் செய்ய முயல்கின்றான். எப்படி இருந்தாலும் புண்ணிய அரசர்களும் அசுரர்களும் பூமியை விட்டுவிட்டு வெளியேறி ஆக வேண்டும். இவ்விதமாக அவர்களுடைய அரசியல் ஆதிக்கம் காலத்தின் வலிமையினால் இறுதியில் நிஷ்பலப்படுத்தப்படுகின்றது. இன்றைய அரசியல் தலைவர்களை பூமி முழுவதிலும் தற்காலிகமாக கூட கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்களுடைய ஐஸ்வர்யங்களும் அறிவும் எல்லை அற்றவையும் கிடையாது. அற்ப சக்தியை உடையவர்களும் அற்ப ஆயுளை அனுபவிப்பவர்களும் வாழ்க்கைக்கு தேவையான ஆழ்ந்த அறிவு இல்லாதவர்களுமான இன்றைய தலைவர்கள் ஏமாற்றத்திற்கும் தவறான ஆசைகளுக்கும் அடையாளங்களாக விளங்குகின்றார்கள். சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறுகின்றார், பராக்கிரமசாலியான பரீட்சித்து மகாராஜனே, உலகம் முழுவதிலும் தங்களுடைய புகழை பரப்பி பிறகு மரணம் அடைந்த இந்த சக்தி வாய்ந்த அரசர்களை பற்றிய கதைகளை நான் உமக்கு கூறினேன். உன்னத அறிவையும் துறவையும் போதிப்பதே எனது உண்மையான நோக்கமாகும். அரசர்களை பற்றிய கதைகள் இந்த வர்ணனைகளுக்கு சக்தியையும் செல்வ வளத்தையும் அளிக்கின்றன. ஆனால் அறிவின் முடிவான லட்சியம் அவைகளிடம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள எல்லா வர்ணனைகளும் வாசகர்களை உன்னத அறிவின் பூரணத்துவ நிலைக்கு அழைத்து வருகின்றன என்பதால் அவை அரசர்கள் உடனோ அல்லது பௌதிக விஷயங்கள் உடனோ சம்பந்தப்பட்டவையாக காணப்பட்ட போதிலும் உயர்ந்த ஆன்மீக போதனைகளை நமக்கு அவை வழங்குகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடம் தொடர்புடைய சாதாரண விஷயங்கள் அனைத்தும் உன்னத கதைகளாக மாறி விடுகின்றன. மேலும் அவை வாசகர்களை வாழ்வின் பூரணத்துவ நிலைக்கு கொண்டு வரும் சக்தியை பெற்று இருக்கின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தி தொண்டை அடைய விரும்பும் ஒருவன் பகவான் உத்தம ஸ்லோகரின் புகழுக்குரிய குணங்களின் வர்ணனைகளை கேட்க வேண்டும்.
அவற்றை இடையராது பாடுவதால் அமங்கலமான அனைத்தும் அழிந்துவிடும். பக்தன் அன்றாட சத் சபைகளில் இவற்றை பற்றி செவி உற வேண்டும் என்பதுடன் இவ்வாறு செவி உறுவதை அவன் நாள் முழுவதும் தொடரவும் வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடன் தொடர்புடைய எந்த ஒரு விஷயமும் மங்களகரமானதும் தெய்வீகமானதும் ஆகும். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அரசியல் அல்லது அரசியல் அல்லாத சொந்த செயல்களை பற்றிய நேரடியான வர்ணனை கேட்பதற்குரிய உயர்ந்த விஷயம் என்பதில் சந்தேகம் கிடையாது. நித்தியம் என்ற சொல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கதைகளை பற்றி ஒழுங்காக கேட்பதை சுட்டி காட்டுகின்றது. மேலும் அபீஷணம் என்ற சொல் இத்தகைய ஒழுங்கான ஆன்மீக அனுபவங்களை பற்றி இடையராது நினைப்பதை சுட்டி காட்டுகின்றது. பரீட்சித் மகாராஜன் மேலும் கூறினார், பிரபுவே, இந்த கலியுகத்தில் வாழும் மக்கள் இந்த யுகத்தில் திரளாக சேர்த்து வைத்து இருக்கும் அசுத்தத்தை எப்படி போக்கிக் கொள்வார்கள்? மா முனிவரே, இதை எனக்கு விளக்கி அருளுங்கள் என்றார் அவர். பரீட்சித் மகாராஜன் மிக மிக இரக்கம் உடைய ஒரு புண்ணிய அரசராவார். எனவே கலியுகத்தின் தீய குணங்களை பற்றி கேட்ட பிறகு இயற்கையாகவே அவர் இந்த கலியுகத்தில் பிறந்து இருக்கும் இவர்களால் எப்படி கலியுகத்தின் இந்த அப்பழுக்கில் இருந்து தங்களை விடுவித்து கொள்ள முடியும் என வினவினார். அருள் கூர்ந்து பிரபஞ்ச சரித்திரத்தின் பல்வேறு யுகங்களை பற்றியும் ஒவ்வொரு யுகத்திற்கும் உள்ள விசேஷ குணங்களை பற்றியும் பிரபஞ்ச பராமரிப்பின் கால அளவு மற்றும் அழிவு பற்றியும் பரமாத்மாவும் பரம புருஷருமாகிய பகவான் விஷ்ணுவின் நேரடியான பிரதிநிதியாக விளங்கும் காலத்தின் போக்கை பற்றியும் விளக்கி அருள வேண்டும். இப்பொழுது சுகதேவ கோஸ்வாமி கூறுகின்றார், அரசே, துவக்கத்தில் சத்தியயுகத்தின் போது தர்மமானது அதன் 4 கால்கள் உடன் அந்த யுகத்து மக்களால் கவனமாக பராமரிக்கப்பட்டு வந்தன. சக்தி வாய்ந்த இந்த தர்மத்தின் 4 கால்கள் உண்மை, கருணை, தவம், தானம் என்பன ஆகும். 4 பருவ காலங்கள் இருப்பது போன்று பூமியின் 4 யுகங்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கின்றன. இவற்றில் முதலாவதாக வருவது சத்திய யுகமாகும். சத்தியயுகத்தில் தானம் முதலான நற்குணங்கள் மேலோங்கி இருக்கின்றன. தானம் என்று இங்கு குறிப்பிடப்பட்டு உள்ள சொல்லின் உண்மையான பொருள் அபயமளிப்பதையும் பிறருக்கு சுதந்திரம் அளிப்பதையும் குறிப்பதாகும். நிலையற்ற இன்பத்தை வழங்கும் ஏதோ ஒரு பௌதிக பொருளை குறிப்பது ஆகாது. எத்தகைய பௌதிக தான தர்மம் காலத்தின் போக்கினால் நசுக்கப்பட்டுவிடும். இவ்வாறாக காலத்தினால் தொட முடியாத தூரத்தில் இருக்கின்ற ஒருவருடைய நித்திய வாழ்வை பற்றிய உணர்வு ஒன்றே ஒருவனை பயத்திலிருந்து விடுவிக்கும். மேலும் பௌதிக ஆசையிலிருந்து விடுபடுவதே உண்மையான விடுதலையாகும். ஏனென்றால் ஜட இயற்கை சட்டத்தின் பந்தத்திலிருந்து தப்ப அது ஒருவனுக்கு உதவுகின்றது. ஆகவே மக்களின் நித்தியமான ஆன்மீக உணர்வை உயிர்த்தெழச் செய்ய அவர்களுக்கு உதவுவதே உண்மையான தானமாகும். தர்மம் இங்கு விபு என்று, அதாவது சக்தி வாய்ந்தது என குறிப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் பிரபஞ்ச சமய கோட்பாடுகள் பரம புருஷிலிருந்து வேறுபட்டவை கிடையாது. மேலும் அவை இறுதியில் பகவான் ராஜ்யத்திற்கு ஒருவனை அழைத்துச் செல்கின்றன. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள உண்மை, கருணை, தவம், தானம் ஆகிய குணங்கள் பிரபஞ்சம் தழுவிய எந்த ஒரு வகுப்பையும் சாராத புண்ணிய வாழ்வின் அம்சங்களாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டத்தில் தர்மத்தின் 4வது கால் சுத்தம் என குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் கருத்துப்படி இது தற்போது பேசப்படும் தானம் என்ற சொல்லின் மற்றொரு விளக்கமாகும். சத்திய யுக மக்கள் பெரும்பாலும் சுய திருப்தியும் கருணையும் உடையவர்களாகவும் எல்லோரிடமும் சிநேகம் கொண்டவர்களாகவும் அமைதியும் அடக்கமும் பொறுமையும் உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார்கள். மேலும் அனைத்தையும் சமமாக பார்க்கும் அவர்கள் எப்பொழுதும் ஆன்மீக பூரணத்துவத்தை அடையும் முயற்சியில் ஊக்கத்துடன் ஈடுபடுகின்றார்கள். அனைத்து
ஜீவராசிகளுக்கு உள்ளும் பல வகைப்பட்ட எல்லா பௌதிக பொருட்களுக்கு பின்னாலும் உள்ள பரமாத்மாவை அறிந்து உணர்வதே சமநோக்கு சம தர்சனா எனப்படுகின்றது. திரேத்தா யுகத்தில் தர்மத்தின் ஒவ்வொரு காலும் அதர்மத்தின் 4 தூண்கள் ஆன பொய், ஹிம்சை, அதிருப்தி மற்றும் சண்டை ஆகியவற்றின் ஆதிக்கத்தினால் கால்பகுதி படிப்படியாக குறைக்கப்பட்டுவிடும். பொய்யினால் உண்மை நலிவு அடைகின்றது, இம்சையால் கருணை நலிவு அடைகின்றது, அதிருப்தியால் தவம் நலிவு அடைகின்றது, மேலும் சண்டையால் தானமும் தூய்மையும் நலிவு அடைகின்றன. திரேத்தா யுகத்தில் மக்கள் வேத கிரிகைகளையும் கடும் தவங்களிலும் ஈடுபட்டு இருப்பார்கள். அவர்கள் அதிக வன்முறையாளர்களாகவோ அல்லது புலன் இன்பத்தில் பேராசை உள்ளவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். சமயம், பொருளாதார முன்னேற்றம், கட்டுப்பாடு ஆன புலன் திருப்தி ஆகியவற்றில் அவர்கள் அதிக ஆர்வம் கொண்டு இருப்பார்கள். மேலும் 3 வேதங்களின் பரிந்து உரைகளை பின்பற்றுவதன் மூலம் அவர்கள் செழிப்பு அடைவார்கள். இந்த யுகத்தில் சமுதாயம் 4 வகுப்புகளாக பிரியும் என்றாலும் அரசே பெரும்பாலான மக்கள் பிராமணர்களாக இருக்கின்றார்கள். துவாபர யுகத்தில் தர்மத்தின் குணங்களான தவம், உண்மை, கருணை, தானம் ஆகியவை அவற்றுக்கு எதிரான அதர்ம கொள்கைகளாகிய அதிருப்தி, பொய், இம்சை, விரோதம் ஆகியவற்றினால் சரி பாதியாக குறைக்கப்படுகின்றன. துவாபர யுகத்தில் மக்கள் புகழில் விருப்பம் உடையவர்களாகவும் உதாரண குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் வேதங்களை கற்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அவர்கள் அதிக செல்வத்தை பெற்று இருப்பார்கள். மேலும் அவர்கள் பெரிய குடும்பங்களை ஆதரிப்பவர்களாகவும் ஆர்வத்துடன் வாழ்வை அனுபவிப்பவர்களாகவும் இருப்பார்கள். 4 பிரிவினரில் சத்திரியராகவும் பிராமணர்களாகவும் பெரும் பான்மை இனராக இருப்பார்கள். கடைசியாக இந்த கலியுகத்தில் தர்ம கொள்கைகள் 4இல் ஒரு பகுதி மட்டுமே எஞ்சி இருக்கும். கடைசியாக எஞ்சியுள்ள அந்த கால் ஒரு பகுதி கூட சதா அதிகரித்து கொண்டே போகும். அதர்ம கொள்கைகளால் தொடர்ந்து குறைக்கப்பட்டு இறுதியில் முழுமையாக அழிந்துவிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.